பிரதர் வணக்கம். உங்களை பற்றியும் உங்கள் ஃபார்மை பற்றியும் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. வணக்கங்க ப்ரோ. நம்ம ஃபார்ம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தாலுகா குள்ளநாயக்கன்பாளையங்கிற கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து 15 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குங்க. ஈரோட்டுக்கு பக்கமாக இருக்கிறீங்க, ஆனால் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க. ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் எப்போ இருந்து கோழி வளர்ப்பு ஆர்வம் வந்துச்சு, எப்போ இருந்து இதை நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நம்ம கோழி வளர்ப்பில் ஆர்வம் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா வளர்த்திட்டு இருக்கோம். தோட்டத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு கோழி நார்மலாகவே இருக்கு. ஆமாங்க. இது ஒரு பிஸ்னஸாக நல்லா கொஞ்சம் பெரிய லெவலில் அடுத்த லெவல் கொண்டு போனது பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷமாக பண்ணிருக்கேங்க. நீங்கள் ஆரம்பிக்கும் போது கோழி மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஆரம்பிச்சிங்களா, இல்லை இன்னொருத்தர் வளர்க்கும் பார்த்து நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிங்களா? நமக்கு ஜென்ரலாகவே பெட் மேலே இன்ட்ரெஸ்ட்டுங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு அதுக்குள்ளே போகிறதுக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம மாமா வந்து வளர்த்திட்டு இருந்தாருங்க. அவர் வந்து நான் ஆசைப்படுறதுனால அவர் கோழி கொடுத்தாருங்க. அதுலேருந்து அப்படியே வளர்த்த ஸ்டார்ட் பண்ணது தாங்க. சூப்பர் ப்ரோ. இப்போ நான் வந்து வாத்தும் இருக்குது. நீங்கள் ஆரம்பிக்கும் போது வாத்தும் கூடவே ஸ்டேபிளாக ரன் பண்ணீங்களா, இல்லை ஃபஸ்ட்டு வாத்து வளர்த்திட்டு அதுக்கப்புறம் கோழிக்கு மாறினீங்களா? நம்ம எடுத்தோடனே கூஸ் வாத்துக்கு வரலைங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் கோழியில தான் ஸ்டார்ட் பண்ணேங்க. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாத்துலையும் சரி வளர்த்தி பார்ப்போம் அப்படின்னு நம்ம மணிலா வாத்துல ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்போல்லாம் ரொம்ப கம்மியானதுனால கிடைக்கல. சரி பிடிச்ச அப்புறம் மணிலா வாத்து வாங்கி விட்டாங்க. அது ஒரு வருஷம் வளர்த்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரி அடுத்த லெவலில் கூஸ் வாத்து வளர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு. அதுவும் தேடி பிடிச்ச அப்புறம் 2 குஞ்சு வாங்கி விட்டாங்க. அப்படியே போக போக அதில் கலரு எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக பார்த்து இப்போ ரன் பண்ணிருக்கேங்க. இப்போ வாத்தும் ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, இல்லை அது ஸ்டாப் பண்ணிட்டீங்க? வாத்து பண்ணி இப்போ வந்து கம்மியான லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு கோழி ப்ரீடிங் பண்ற செட்ல அங்க மேசிவாவே கூஸ் வாத்து இருக்குங்க. அங்க இப்போ 20 வாத்து வச்சு அங்கேயும் பண்ணிருக்கேங்க. இல்லை இப்போ வந்து நம்ம கோழி வந்துட்டு சேவல்லாம் வந்துட்டு விளையாட்டுக்காகவும் நம்ம அழகுக்காகவும் பெருமைக்காகவும் வளர்த்துறோம். இப்போ வாத்து எந்த கேட்டகரியா நீங்க? நம்ம வளர்த்துற வாத்து வந்து பாத்தீங்கன்னா கறி வாத்து கிடையாதுங்க. நம்ம கிட்ட அழகுக்காக வளர்த்துற வாத்து ப்ரீட் மட்டும்தான் இருக்குங்க. இப்போ மணிலாவும் நம்ம கிட்ட ஃபுல்லா குறைச்சிட்டோம். கூஸ் வாத்து மட்டுமே வச்சு பண்ணிட்டு இருக்கேங்க. இது அழகுக்காக வளர்த்துறது மட்டும்தாங்க. ஓகே ஓகே. வாத்து கேட்டகரி ஓகே. நம்ம கோழி அப்படிங்கும்போது நீங்க என்ன பிராண்ட் ரகத்தை தனியா உங்களுக்குன்னு தனியா உங்க பேர் சொல்லணும்னு வளர்த்துறீங்க? நம்ம பேர் சொல்லணும்னு வளர்த்தோம்னா கூவதாடி தாங்க. இப்போ வந்து கூவதாடி பட்டா கொண்டையில பண்ணிருக்கேங்க பெருவடையில. இப்போ கூவதாடிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் அதிகமா கேள்விப்படல. ஏன் அது பேர் வந்துச்சு? அதுக்கான அர்த்தங்கள் என்ன? கூவதாடிங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. நம்ம எப்படி ஹியூமனுக்கு இருக்க மாதிரியே அதுக்கு தாடி இருக்குங்க. தாடி இருக்குங்க. அது அப்படியே வந்து பார்க்க கொஞ்சம் மற்ற கோழியும் கூட கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் அழகு அதிகமா இருக்குங்க. அது அழகுதான், மற்றபடிக்கு ஒன்றும் கிடையாதுங்க அதுல தனியா. ப்ரோ இப்போ எப்படி ப்ரோ அது வந்து எதுலேருந்து ரகம் வந்துச்சு? இந்த கூவதாடிங்கிறது எதன் மூலியமா அப்படி உள்ள வந்தது? ப்ரோ ஆக்சுவலாக அது நம்ம நேட்டிவ் ப்ரீட்ல வந்து கூவதாடின்னு ஒன்று ஸ்டார்டிங் இந்த மாதிரி. ஆக்சுவலாக எனக்கு இது பேஸ் ஆரிஜின் தெரியலிங்க. நம்ம வாங்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வேற ஏதோ ஒரு ப்ரீட்ல இருந்து கூவதாடியை லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொண்டு வரும்போது இதுலேயே மறுபடியும் இன்பிரீடிங் பண்ணி பெருவடியில் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இது ஸ்பெசிஃபிக்காகவே வந்து பெருவடியில் கூவதாடி வந்துருச்சுங்க. வந்துச்சு. ப்ரோ இப்போ இந்த கூவதாடி தான் வந்துட்டு விளையாட்டுக்கு உகந்ததா, இல்லை விளையாட்டுக்கு வந்து அதை பயன்படுத்துறதுக்காக நம்ம மாற்றுறோமா? ப்ரோ விளையாட்டுக்கும் இந்த தாடிக்கும் சம்மதமே இல்லைங்க. தாடிங்கிறது அதோட எக்ஸ்ட்ரா அழகு மட்டும்தான். அதோட வர்க்கம் மட்டும்தான் அதோட விளையாட்டை வந்து தீர்மானிக்குங்க. அப்புறம் இப்போ இந்த சேவல் பார்த்தோம்னா இந்த தாடியெல்லாம் இருக்கிறதுனால ஜெய்சாண்டிக்கே தெரியும். அதனால வந்து இதை பார்த்து ஆப்போசிட்ல இருக்கிற சேவல் வந்து பயந்துக்கும், அது மாதிரி சொல்றாங்களா, அது உண்மையா? அப்படியெல்லாம் கண்டிப்பா கிடையாதுங்க. ஏன்னா அங்க விளையாட்டுக்கு போற சேவல் எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடிய தன்மை இருக்கிற சேவல் தான் அங்க போகுங்க. ஒரு தாடியை பார்த்து பயப்படுற சேவலை கண்டிப்பா இவங்க விளையாட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க. சேவல் பயப்படாத அப்படி மாதிரி. ஆமாங்க. ஓகே ப்ரோ. பிரதர் இப்போ நீங்க வந்துட்டு சேவல் வளர்த்துற ஆர்வம் வந்துச்சு அப்படிங்கிறீங்க. இது வந்து உங்களுக்கு எடுத்தோடனே நம்ம சேவல் கொண்டு வந்திருக்க முடியாது. சிக்ஸா வந்து வளர்த்திருப்பீங்க. அதுல எல்லாம் என்ன ஒரு பிரச்சனை வரும், அதை எப்படி டேக் ஓவர் பண்ணி உள்ள வரணும்? நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் புதுசா வளர்த்துறீங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம கொண்டு வரது என்னன்னா, இப்போ வந்து கோழி பத்தி எக்ஸ்போஷர் எல்லாத்துக்கும் நிறைய வந்துருச்சுங்க. அப்போ கோழினா நம்ம வளர்த்துறோம், இதுக்கு பேர் கோழி அப்படிங்கிற மட்டும் தான் தெரியும். மொத்தப்படிக்கு நோய் மேலாண்மை எப்படி, அது என்ன பண்ணணும் ஒண்ணுமே ஐடியாவே கிடையாம கோழி வளர்த்த ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா ஒரு 7-8 விட இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே டைம்ல அடப்படுத்துருச்சு. சிக்ஸ் இறக்கி விடும் போது பாத்தீங்கன்னா 100 சிக்குக்கு மேல என்ட்ரு இருந்துச்சுங்க. அதெல்லாம் என்ன பண்ணணும் எப்படி மெயின்டைன் பண்ணே தெரியல. என் பாட்டுக்கு எல்லாமே விட்டு வச்சிருந்தேன். மிஞ்சினது பாத்தீங்கன்னா 2 கோழி குஞ்சு தான் மெயின்டைன் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் தான் போக போக கத்துக்கிட்டது. நம்ம எக்ஸ்போஷர்லாம் இருக்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா பேட்சா தனியா மெயின்டைன் பண்ணும். எல்லா கோழியும் ஒரே டைம்ல அடை வச்சு ஒன்னா இறக்கிட்டோம்னா நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது. தேவைக்கு தகுந்த மாதிரி ப்ரீட் பண்ணும் அப்படிங்கறது அதுல தான் தெரிஞ்சுட்டேங்க. இப்போ இந்த லைனேஜ்னு சொல்றது, இப்போ நம்ம தோட்டத்துல இருக்கோம், 2 வகையான சேவல் இருக்கும், பெட்டைகள் வந்து நிறைய உள்ள இருக்கும். நம்ம ஒட்டுக்கா தீவனம் போடுவோம், ஒட்டுக்கா போய் சாலையில் அணையும், மொட்டு வைக்கும், அதுவாக குஞ்சு பறிச்சு வரும். இது மாதிரி வந்துட்டு ஒன்றும் பராமரிப்பு இல்லாமல் தோட்டத்தில் சைடில் வளர்த்துவாங்க. இப்போ இந்த லைனேஜ்னா என்ன, அது எதுக்காக கொண்டு வந்தாங்க? ப்ரோ லைனேஜ்ன்னு ஒன்று இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2-3 விஷயங்க. ஒன்று வந்து அழகுக்காக சில லைனேஜ் கொண்டு வருவாங்க. சில வந்து அதோட விளையாட்டு திறன் அப்படிங்கிறக்காக கொண்டு வருவாங்க. அதையே வந்து 2ஐயும் மிக்ஸ் பண்ணி நல்ல விளையாட்டு திறனோட அழகா இருக்கிற சேவல் சிலர் கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்னு ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறதுங்க. அந்த லைனேஜ் செட் பண்ணுறது நம்ம தனியாக தான் ப்ரீடிங் பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. நம்ம நல்ல கோழியாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரீடிங்லேயே 2-3 டைப் இருந்தாலும் அதுங்களுக்குள்ள ப்ரீட் ஆகி வரும்போது கன்ஃபார்ம் ரிசல்ட் வந்து நல்ல குஞ்சுங்களா இறங்குங்க. தனியாக ப்ரீட் பண்ணால் மட்டும் தான் குவாலிட்டியான சிக்ஸாக எடுக்க முடியும் அப்படிங்கிறதுல. ஆனால் பெருவடையில் குவாலிட்டியான சிக்ஸாக எல்லாமே போடணுங்க. ஐ மீன் கோழியாக போடணுங்க.
அப்புறம் இப்போ வந்துட்டு சேவல் மட்டும்தான் வந்து அந்த லைனேஜுக்கு செலக்ட் பண்ணணுமா, இல்ல பெட்டைகளும் செலக்ட் பண்ணி தான் உள்ள கொண்டு வரணுங்களா? சேவலோட பாத்தீங்கன்னா பெட்டை தான் ரொம்ப மெயின் ஃபோக்கஸுங்க. ஓ. ஏன்னா சேவல் வந்து ஈஸியா கிடைச்சிருங்க. அவ்வளோக்கா சேவல் வந்து ரேட் வந்தா யாரா இருந்தாலும் கொடுத்துருவாங்க ப்ரோ. பெட்டை நிறைய பக்கம் பெட்டை தருவாங்க. அதிகமா சிலர் வந்து தரமாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு லைனேஜ் இருக்கிறது வந்து அவ்வளோக்கா தரமாட்டாங்க. கோழி வந்து நல்ல ப்ரீடிங் நல்ல லைனேஜ் இருக்கிறதா ஹேச்சிங் ரிசல்ட் இருக்கிறதா பார்த்து போட்டோம்னா ரிசல்ட் அதிகமா இருக்குங்க. சேவலோட விடைக்கு வந்து ரிசல்ட் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. ஓ, எப்படி லைனேஜ் பத்திலாம் சொன்னீங்க. இப்போ நீங்க எப்படி வந்துட்டு கேச்சிங் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நம்ம கோழிலே வச்சு தான் ஹேச்சிங் பண்றேங்க. ஏதாச்சும் கோழி நம்ம வந்து வாத்துக்காக பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் வச்சிருக்கேங்க. வாத்து முட்டை சில டைம் பொரிக்க வைக்கிறதுக்காக. கோழி எதுவும் அடைப்படுக்கல, ரொம்ப எக்ஸஸா முட்டை வந்துருச்சு. சில டைம் கோழி அதிகமாக முட்டை விடுங்க. நம்ம வந்து 12 முட்டை தான் வைப்பாங்க எப்பவுமே அடையில. அதுக்கு மேல வைக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது முட்டை எக்ஸஸா இருக்கு. சில கோழி அடைப்படுக்கல, சில டைம் முட்டை விட்டுட்டு இருக்குங்க. அப்படியே அடுத்த பேட்ச் சேவல் மாத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் மாறி போயிருங்க. அந்த மாதிரி இருக்க எக்ஸஸ் முட்டையை இன்குபேட்டர்லேயே வைப்பாங்க. அப்புறம் இப்போ வந்து நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா, எதை வந்து ஃபோக்கஸா பண்ணிட்டு இருக்கிறீங்க? சிக்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, இல்ல அடல்ட் சேவலா சேல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே சிக்ஸு பட்டா எல்லாமே மெயின் ஃபோக்கஸில் வச்சுருந்தேங்க. சிக்ஸ்னா 1 டே சிக்ஸ் டு 1 மந்த் தான். நம்மகிட்ட எல்லா சைஸ்லையும் கிடைக்காதுங்க. இன்னும் நம்ம 2-3 பக்கம் ப்ரீட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ப்ரீடிங் சைடு பார்த்தீங்கன்னா அங்கே சேல்ஸே வந்து பட்டா மட்டும்தான் இருக்குங்க. வேறு எந்த சைஸுமே சேல்ஸ் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம இருக்க கட்டுத்தரையில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தான் மெயின் ஃபோக்கஸுங்க. அப்புறம் இப்போ நான் தோட்டத்திலாம் பார்த்தோம்னா, ஒரு சேவல் ஒரு விடை இருக்கும். ஆனா அது கூட ஒரு 15, 20 சிக்ஸ் பக்கமா கூடவே சுத்திட்டு இருக்கும். இப்போ நாட்டுக்கோழிகள் வந்து அவ்வளவா மொட்டு ஒரு 15 மொட்டு தான் வைக்கும். அதுக்கு மேல மொட்டு இடாது. அப்படி சப்போஸ் மொட்டு இட்டாலும் ஒரு 10 குஞ்சு தான் பொரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில வில்லேஜ் சைட்லாம் வந்துட்டு ஒரு கோழி ஒரு ஒரு பெட்டை கூட ஒரு 20 சிக்ஸ் வந்து சுத்திட்டு இருக்கும். இப்போ அந்த ரகம்லாம் வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி இல்லையா? அப்புறம் அது ஒரிஜினல் நாட்டுக்கோழி தாங்க. கொஞ்சம் சிறுவடையாக இருக்குங்க. ஏன்னா சிறுவடைக்கு முட்டை விடுற திறன் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதனால இப்போவுமே நம்மதிலே பெருவடை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோழி பார்த்தீங்கன்னா 17, 18 முட்டை விடுங்க. அது கோழியை பொறுத்துங்க. நல்ல தீவனம் இருக்குது அப்படிங்கும்போது கோழி கம்மியாக இருக்க பட்சத்தில் என்றைக்குமே இப்போ ப்ரீடிங்கில் ஒரு சேவல் 2 விடை தான் போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எக் லேயிங் அதிகமாக இருக்குங்க. நல்லா தீவனம் கொடுக்குறோம் அப்படின்னா. ஆனால் அடை வைக்கிறது வந்து பெருவடையில் வந்து அத்தனை முட்டை வச்சா கொஞ்சம் ஹேச்சிங் குறையுங்க. 12 முட்டை ஆவரேஜாக வச்சா கரெக்டாக இருக்குங்க. இப்போ சேவலும் பெட்டையும் வந்துட்டு எக் எடுக்கிறீங்க. இப்போ அதுல வந்து எந்தோட திறன் அதிகமா இருக்கும்? பெட்டையோட திறன் அதிகமா இருக்குமா, சேவலோட திறன்? லைனேஜ் தாங்க. நம்மகிட்ட இருக்கிற கூவதாடி லைனேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நீங்க எது எடுக்கிறீங்களோ நம்மளோட கூவதாடியோட டாமினன்ட் லைனேஜ் இருக்குங்க. நம்ம கூவதாடி விடை எடுத்து வெளியே ஒரு நார்மல் சேவலுக்கு போட்டீங்கன்னா ஒரு 70 to 80% கோதாடி மினிமம் நான் சொல்றது விழுங்க. நம்ம சேவலை கொண்டு போய் வேற பொட்டைக்கு போட்டீங்கனாலும் சரி 70 to 80% மினிமம் 100% கோதாடி விழுவுங்க. நம்ம நம்ம கோதாடி லைனேஜுக்கு அந்த அளவுக்கு நம்ம கோதாடி லைன் டாமினண்டா இருக்குங்க. இப்போ நீங்க வந்துட்டு சிக்ஸ் சேல் பண்றீங்க, சேவல் சேல் பண்ணிருந்தீங்க. இப்போ பெட்டை யாராச்சும் கேட்டாங்கன்னு சேல் பண்றீங்களா? பெட்டை சேல் பண்ணுவோம். நம்ம பெட்டை வந்து சேலே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்னைக்குமே கிடையாதுங்க. நம்ம பேரண்ட் ஸ்டாக்குக்கு போக மீதி இருக்கிறத எப்போ யாராச்சும் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக சேல் பண்ணுவாங்க. இப்போ நீங்க வந்து உங்கள்கிட்ட அதிகமாக சிக்ஸே கேட்டுக்கிறாங்க, உங்களால் சிக்ஸே வந்து டிமாண்ட் கொடுக்க முடியல அப்படின்னு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நீங்க எப்படி உங்களுடைய அடல்ட்டை நீங்க ஸ்டடி பண்ணுவீங்க? ஆனால் இன்னொரு ப்ரீடிங் ஸ்டேஜ் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நான் இன்னொரு ப்ரீடிங் பிளேஸ் இருக்கு. அங்கே வந்து பட்டா மட்டும்தான் சேல் பண்ணுவாங்க. என்னதாங்க நமக்கு தேவை இருந்தாலுமே வந்து எந்த இதுவுமே சேல் பண்ணுவோம். பட்டா கட்டுத்தர போட்டதுக்கு மட்டும்தான் சேல்ஸுக்கு வருங்க. விட நம்ம இங்கே ப்ரீடிங்க்கு எடுத்துட்டு வந்து ப்ரீடிங்லாம் விட்டது போக எக்ஸஸ் விட இருக்குன்னா மட்டும்தான் சேல் வருங்க. அந்த கட்டுத்தரையிலேருந்து சேல்ஸ் வந்து இந்த கட்டுத்தரைக்கு வந்து இங்கிருந்து எக்ஸஸ் போக தான் சேல் ஆகுங்க. சேல் ஆகும். அப்புறம் இப்போ ஃபுட்டு அப்படின்னு பார்த்தா உணவு மேலாண்மைன்னு பார்த்தோம்னா சிக்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருமே ரேஷன் அரிசியே அதை போட்டுறாங்க. ஒரு அரிசி மட்டுமே சாப்பிட்றதுனால செரிமான கோளாறு சில காரணங்களால் வந்து சீக்கிரம் இறந்துருது. இப்போ அது மாதிரி எல்லாம் காரணத்தை தவிர்க்கணும் அப்படின்னா என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம்? ப்ரோ அரிசியிலிருந்து வேற தீவனத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை எப்படின்னாங்க, ஓப்பன் மேட்ச்ல இருக்கிற கோழிக்கு வந்து வெறும் அரிசி மட்டும் காலையில சாயந்தரம் போட்டாவே போதுங்க. ஏன்னா அது ஃபுல்லா வெளியவே மேய்ஞ்சிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சமா அதுக்கு ஆட் ஆனாதான் கொடுக்க போறோம். ஆனா நம்ம கோழி நிறைய வச்சிருக்கும் போது என்னதான் மேட்ச்ல இருந்தாலும் அதுங்களுக்குள்ள தீனி கம்மியா தான் இருக்குங்க. தீவன பற்றாக்குறை அதுங்களுக்குள்ள வருங்க. அப்படிங்கும் போது அதுக்கு நம்ம ஆடானா கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா அரிசி, மக்காசோளம், கம்பு எல்லாமே கொடுக்கலாங்க. நம்ம கொடுக்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா அரிசி, மக்காசோளத்தை வந்து அரிசி கூட மக்காசோளத்தை அரைச்சு போட்டுட்டு இருக்காங்க. இப்ப எக் லேயிங்க்கு வந்து கொஞ்சம் கோழி தீவனம் போட்டா ரிசல்ட் நல்லா வருதுன்னு சொல்றாங்கன்னு அரிசி, மக்காசோளத்துக்கு கூட கொஞ்சம் கோழி தீவனத்தையும் ஆட் பண்ணி போடுறாங்க. எக் லேயிங்ல கொஞ்சம் எனக்கே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்க இந்த 2 மாசத்துல அவங்க நான் போட ஆரம்பிச்சதுல இருந்து. இப்போ நம்ம நாட்டு இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா எக்கு ஸ்டடியா வரணும் அப்படின்னா நம்ம இந்த உப்பை வந்து சுண்ணாம்பை வந்துட்டு தாலியில போட்டு அந்த தண்ணியை வந்துட்டு காட்டினா வந்து எக்கோடு வந்து ஸ்ட்ராங்கா வரும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த எக்கோடு ஸ்ட்ராங்கா வர்றதுக்கும் உள்ள இருக்கிற கரு ஸ்ட்ராங்கா வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா? கரு ஸ்ட்ராங்கா இருக்கும் வந்து வீரியமான சேவல் போடுறது, கோழி போடுறது தான் ஒரே ரிசல்ட் வர்றதுக்கான இதா இருக்குங்க.
நம்ம வந்து என்னைக்குமே எங்கிட்ட வந்து முட்டை ஓடு ஸ்ட்ராங்கா வரணுங்கிறக்கான இதே நான் என்னைக்குமே பண்ண மாட்டேங்க. ஓடு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி, ஏன்னா பாத்தீங்கன்னா குஞ்சு பொரிச்சு வெளியே வர முடியாம இதாயிருங்க. என்னைக்குமே இந்த மாதிரி கால்சியம் பற்றாக்குறை இருந்து தோகை மட்டை விடுங்க, அதாவது மேல் லேயரே ஃபார்ம் ஆகாம மட்டை விடுங்க. சில பக்கம் அங்க வந்து கன்ஃபார்ம் தீவன பற்றாக்குறை இருக்குங்க, அங்கதான் அது மாதிரி விடுங்க. மொத்தப்படி எல்லா பக்கமே கோழி பாத்தீங்கன்னா அதோட தேவையான அளவுல தான் எக்ஸல் இருக்குங்க. அப்படிங்கும்போது எதுவும் தேவையில்லை. அதையும் மீறி நம்ம கால்சியம் கொடுக்கறோம்னா ஓடு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருங்க. முட்டை குஞ்சு வெடிச்சு வெளியே வராம உள்ளே இறந்துருங்க. வெடிக்கும், உடைக்க முடியாம உடைச்சிருக்குங்க, பாதியிலேயே இறந்துருக்குங்க. அது இப்போ நீங்க வந்துட்டு ஆர்கானிக்கா வந்துட்டு கோழிட்டு மட்டும்தான் ப்ரீடிங் பண்றீங்க. இப்போ இதே ப்ரீடிங் பண்றது கோழிட்டு பண்ற சிக்ஸும் இன்குபேட்டர்ல பண்ணி நம்ம 1 மந்த் வந்து ப்ரூடிங்ல வச்சிருந்து எடுக்கிறதுக்கும் சிக்ஸுக்கும் அதோடைய ஹெல்த்ல வித்தியாசம் வருமா? ஒரு சேஞ்சஸுமே இருக்காதுங்க கண்டிப்பா. அது என்னன்னா, இது கோழி வந்து ஹீட் கொடுக்குதுங்க. ஏன்னா அதுக்குள்ள இருக்க சிக்ஸோட குவாலிட்டி வந்து அது முன்னாடி ப்ரீட் ஆகுது பாத்தீங்களா, அந்த சேவலும் விடையும் தான் டிசைட் பண்ணுது. அதோட இதுதாங்க. இந்த இன்குபேட்டருங்கிறது வந்து ஜஸ்ட் ஹீட் கொடுத்து அந்த முட்டையை வந்து வெளியே உள்ள இருக்கிற குஞ்சை வெளியே வர வைக்கிறது மட்டும்தாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா ஒரு சேஞ்சுமே இருக்காது இன்குபேட்டருக்கும் தாய்க்கோழியில வருது. ஓகே ப்ரோ. இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட சிக்ஸ் தேவை அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு நாளுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட புக் பண்ணணும்? நீங்க எவ்வளவு டேஸ் நீங்க கொடுப்பீங்க? முன்னாடியே புக் பண்ணுறதோட வார அவைலபிலிட்டி வந்துட்டு இருக்குங்க கண்டிப்பா. சப்போஸ் இப்போ அவங்க இந்த வாரம் அடுத்த வாரம் 2 வாரம் 2-3 வாரம் தொடர்ந்து கால் பண்றாங்க, புக் ஆயிருச்சு இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னா, கன்ஃபார்மா எடுக்கிற ஐடியா இருக்கீங்க, என்ன பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் கன்ஃபார்ம்னா நீங்கள் அட்வான்ஸ் போட்டுருங்க, மினிமமாக ஒரு 500 புக்கிங் பண்ணிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த புக்கிங்க்கு அடுத்த பேட்ச் எது வருதோ அதை வந்து அவங்களுக்காக புக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. நம்மளே கூப்பிட்டு சொல்லிடுவாங்க, இப்போ 6 ஹேட்ச் ஆக போகுது, நாளைக்கு எடுத்துக்கலாங்க அப்படிங்கிறது இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அடல்ட் ஏதாவது தேவை அப்படின்னா முன்னாடி கிடைக்குங்களா? இல்ல அடல்ட் வந்து மேக்ஸ் 90% எப்பவுமே அவைலபிள் இருந்துட்டே தான் இருக்குங்க. அவங்க ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் ஒரு டைப் இந்த டைப் வேணும் அப்படின்னு கேட்கறாங்கன்னா அவைலபிள் அப்போ இருந்தால் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாட்டி அந்த மாதிரி அவைலபிலிட்டி வரப்போ எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஓப்பன் செல் போடுவாங்க. அந்த டைம்ல இங்க பார்த்து எடுத்துக்கலாம். உங்க நம்பர்ல கான்டாக்ட் பண்ணா உங்களுக்கு என்ன அப்போதைக்கு என்ன ஸ்டாக் இருக்கு, எப்போ தேவைங்கிறத அப்டேட் தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம இன்ஸ்டா ஐடியில எப்பவுமே ரெகுலரா சேல்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்ஸ்டா ஐடி அப்படியே சொல்லிருங்க. ஈரோடு சஞ்சய் சேவல்ஸ் அப்படிங்கிறத நம்ம இன்ஸ்டா ஐடிங்க. அதுல வந்து சேல்ஸ் அப்டேட் எப்பவுமே வந்துட்டே இருக்குங்க. ஓகே ப்ரோ, ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. மேன்மேலும் வளர எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, கண்டிப்பாங்க.